ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் டிஎஸ்பி ஆஃபீஸில் நடந்தது என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சங்கா சார் ஆடியோ மெசேஜில் சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் ஒரு 15 நபர்கள் கவர்மெண்ட் சைடில் வெரிஃபிகேஷன் பண்ண, அதுவும் போலீஸ் தரப்புலேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷனுக்கு ஒரு 15 நபர்கள் கூப்பிடுவாங்க. அந்த 15 நபர்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க யாராக வேணாலும் இருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமில் இந்த 15 நபர்களும் போயிட்டு ஆஜராகணும். டிஎஸ்பி ஆஃபீஸில் டிஎஸ்பி சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக இவங்க ஆன்சர் பண்ணணும். ஒரு சில வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து போலீஸ் தரப்பில் எல்லாமே ப்ராப்பராக அந்த விசாரணையில் கேட்பாங்க. இதை பற்றி நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருந்தாங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த வெரிஃபிகேஷன் வெற்றிகரமாக ஏப்ரல் 22 நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வெரிஃபிகேஷனுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க ஒரு 15 நபர்கள் போயிருந்தாங்க. அந்த 15 நபர்களும் டிஎஸ்பி ஆஃபீஸில் சொல்லி இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமில் கரெக்டாக போயிட்டு அவங்க ஆஜரானாங்க. அங்கே என்ன நடந்தது, அதாவது டிஎஸ்பி ஆஃபீஸில் என்ன நடந்தது, எத்தனை பேர் போனாங்க, எஸ்பிஓ பற்றி அந்த 15 நபர்கள்கிட்ட டிஎஸ்பி சார் என்ன கேட்டாங்க, எஸ்பிஓ பற்றி அந்த 15 நபர்களும் என்ன சொன்னாங்க, எஸ்பிஓ பற்றி டிஎஸ்பி ஆஃபீஸர் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்றதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் இந்த 15 நபர்களில் ஒரு 5 நபர்கள் டிஎஸ்பி ஆஃபீஸில் என்ன நடந்தது, எதை பற்றியெல்லாம் அவங்க கேட்டாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்றதை பற்றி, என்ன வெரிஃபிகேஷன் நடந்தது என்ற ஆதாரம் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் 15 நபர்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்தாங்க. அதில் 5 நபர்கள் அவங்களுடைய ஃபீட்பேக், அதாவது டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அவங்க எப்படி போனாங்க, அங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்க, இவங்க என்ன மாதிரியான ஆன்சர் பண்ணாங்க, இது மட்டும் இல்லாத எஸ்பிஓ ரீஓப்பன் ஆக ஏன் லேட்டாக காரணமாக இருக்குது, இதை பற்றி மட்டும் இல்லாமல் அதில் 5 நபர்கள் அங்கே டிஎஸ்பி ஆஃபீஸில் நடந்த அனுபவங்கள் அங்கே என்ன கேட்டாங்க, எதை பற்றி கேட்டாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் ஃபீட்பேக் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஃபீட்பேக் ஆடியோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் புதிதாக இணைய போகும் நபர்களும் நீங்களும் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து லீகலாக அவங்க ப்ராப்பராக கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான விசாரணை எஸ்பிஓ சைட்லேருந்து நடந்துட்டுருக்கு, டிஎஸ்பி ஆஃபீஸில் என்ன நடந்தது, ஒரு சில முக்கியமான தகவலும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ மூலிமா அந்த 5 நபர்களுடைய ஃபீட்பேக் ஆடியோ அந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்த போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? இப்போ அங்கே நடந்த சம்பவம் ஒரு 5 நபர்களுடைய ஃபீட்பேக் ஒன் பை ஒன்னாக நான் அவங்களோட ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக கேளுங்க, சரிங்களா? வணக்கம், என்னோட நேம் கிளின்டன். எஸ்பிஓ பற்றி என்கொயரி பண்ண 16 பேரில் நானும் ஒருத்தன். எஸ்பிஓ பற்றி முதல்ல பேசுறதுக்கு முன்னாடியே முதல் ஆதரவு மக்களுக்கு மட்டுமே, இரண்டாவது தான் நிறுவனம். நீங்கள் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தைரியத்தோட சொல்லுங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்து தான் அதை ஆரம்பித்தது. முதல்ல எஸ்பிஓ பற்றி என்ன ஏதுன்னு ஜென்ரலாக எல்லாருடைய அனுபவங்கள் கேட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டாங்க. அதை தான் இந்த ஆடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். 7 பக்கங்கள்ங்கிறது தான் முக்கியமான உங்களுடைய கேள்வி. அந்த 7 பக்கங்களும் இருந்த ஒன்று. முதல் பக்கம் எங்களுடைய அறிமுகம், நாங்கள் என்னவா இருக்கோம், எங்களுடைய விவரங்கள் எல்லாமே. இரண்டாவது பக்கமும் அதில் ஆங்கிலமும் தமிழும் இந்த டிரான்ஸ்லேட் லாங்குவேஜில் கொடுத்தது. மற்ற எல்லாமே ஒரு லெட்டர் நம்ம எப்படி எழுதுவோமோ அனுப்புனர் பெறுநர் போட்டு என்ன கோரிக்கைகள் வைக்கிறோம், எங்களுடைய வெப்சைட் எங்களுக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எங்களுக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளும் எங்களுடைய அனுபவங்களும் எங்களுடைய
என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எப்படி வழி நடத்துனாங்க, என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம், எவ்வளவு வருமானம் எடுத்திருக்கோம், எவ்வளவு டீம் கொடுத்திருக்கோம், இந்த மாதிரி சில விவரங்களும் அனுபவங்களும் வழிநடத்தலும் மட்டுமே இந்த 7 பக்கங்கள் இருந்தது. முதல் பக்கம் நம்மளுடைய அறிமுகம், இரண்டாவது பக்கம், மூன்றாவது பக்கமும் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றது தமிழும் இங்கிலீஷுமா இருந்தது. மற்ற 3 பக்கங்களும் 4 பக்கங்களும் சில பேர் 6 பக்கங்கள் எழுதுறாங்க, சில பேர் 7 பக்கங்கள் எழுதுறாங்க. இதுல எஸ்பியோட இவங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதா கேட்டிருந்தது. அந்த அனுபவங்களும் நம்மளுடைய சைட் என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்கோ, நம்மளுடைய சைட் என்ன ஒரு நியாயமான பதில் இருக்கோ, நம்மளுடைய சைட் இனிமே வருங்காலத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்க போறோம், முழு ஒரு அனுமதி கொடுக்கவும் அதை தான் கேட்டிருந்தது. இதுதான் முழுமையாக இருந்தது. அப்போ டிஎஸ்பி சொன்னது ஒண்ணுதான், மக்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு நிறுவனம் உண்மையாக இருந்ததுன்னா எங்களுடைய உண்மையான ஆதரவு அந்த நிறுவனத்துக்கு இருக்கும். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலான்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆதரவோட தான் சொன்னது. நல்ல ஒரு பதில் கிடைச்சது. அந்த மீட்டிங்கும் நல்ல ஒரு முடிவாக இருந்தது. இதுதான் அந்த 7 பக்கங்களும் அன்னைக்கு நடந்த சில அனுபவங்களும். நன்றி. வணக்கம், என் பெயர் பரமேஷ். என்னோட ஸ்டாஃப் ஐடி SBO VDP 551368. சார் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி சாரை சந்திக்க 16 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த 16 பேரில் நானும் ஒரு மெம்பர். ஸோ நான் அங்கே போனதில் நிறைய அனுபவம் எனக்கு கிடைச்சது. மெம்பர்ஸ், நம்ம SBO டீம் மெம்பர்ஸ் சாதகமாகவும் SBO சாதகமாகவும் என்னென்ன நடந்திருக்கு நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ண வேண்டியது ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்னா, எஸ்பி ஆஃபீஸில் டிஎஸ்பி சார் முன்னாடி தான் பண்ண வேண்டிய கட்டாயம், அப்படி தான் நான் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் பேஜில் என்னோட டேட்டா இருந்தது. என்னோட டேட்டா அப்படின்னா என்னோட நேம், என்னோட ஹஸ்பண்ட் நேம்லேருந்து, அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து. ஸோ நான் SBO ஜாயின் பண்ண டேட்டு, என்ன ட்ரைனிங்கை நான் இது கற்றுக்கிட்டேன், எனக்கு ஏனிங் என்ன, என்னோட டீம் என்ன, இது எல்லாமே என்னோட டேட்டா, SBOட என்னோட டேட்டாவை நான் கொடுத்துருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் இங்கிலீஷும் தமிழையும் கொஸ்டின் டைப்பில் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் தமிழ் சேம் கொஸ்டின்ஸ் தான். அது இங்கிலீஷில் இருந்தது, தமிழில் இருந்தது. செகண்ட் பேஜில் வந்து இங்கிலீஷில் இருந்தது, இங்கிலீஷில் நாங்கள் ஆன்சர் பண்ணோம். அதேமாதிரி தமிழ் இருந்தது, தமிழில் ஆன்சர் பண்ணோம். அடுத்தது 4th 5th 6th 7th பேஜ், ஒவ்வொருத்தருக்கு 8 பேஜ் கூட வந்தது, எனக்கு 7 பேஜ் வந்தது. அதாவது 4வது 5வது 6வது 7வது பேஜில் நான் SBOவில் எப்படி எனக்கு SBO தெரியும், எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து, SBO ட்ராவல் பண்ணதுலேருந்து, SBO எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்ணினேன், எந்த அளவுக்கு கைட் பண்ணியிருக்கு, SBO ட்ராவல் எப்படி இருந்தது, எனக்கு SBOக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னென்ன அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் வந்து அது எழுத ஒரு கோர்வையாக எழுதினே தவிர அது வந்து திருப்பி சொல்லணும் அப்படின்னா திருப்பி உட்காந்து எழுதினா தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நான் 4 பேஜில் வந்து என்னோட SBO ட்ராவல் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிரேக் ஆன வரைக்கும், இப்போ மெம்பர்ஸ் சார்பாக நான் சொல்லணும் இல்லையா, இப்போ பிரேக்கில் இருக்கிறது வரைக்கும் நான் எல்லாமே இந்த லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு 7 பேஜ் வந்தது. ஃபர்ஸ்ட் பேஜ் என்னோட டேட்டா, செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் வந்து இங்கிலீஷில் தமிழையும் கொஸ்டின் ஆன்சர் டைப்பு, 4th 5th 6th 7th பேஜில் வந்து என்னுடைய SBO ட்ராவலிங் அந்த விஷயத்தை டைப்பிங்கில், அதாவது லெட்டர் ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். டிஎஸ்பி சாருக்கு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்ன்னு போட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நான் வந்து 4 பேஜ் எழுதியிருக்கேன். இது எல்லாமே என்னோட SBOவில் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு என்னோட நேம், என்னோட ஸ்டாஃப் ஐடி, என்னோட சிக்னேச்சர் போட்டு நீட்டாக SB ஆஃபீஸில் டிஎஸ்பி சார் முன்னாடி எழுதி நாங்கள் சைன் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். இதுதான் அந்த 7 பேஜில் இருந்தது. ஓகே, இதுதான் வந்து சார் கமெண்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 பேஜ் விஷயம் இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது புரிஞ்சிருந்தா இது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, நான் விஜய் ரகுநாதன். SBOவில் நானும் ஒரு கமாண்டர். இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்குது. திங்கட்கிழமை நடந்த நிகழ்வு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து சடன் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி SBO எதை நோக்கி பயணம் செய்துங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேருக்கு சந்தேகமாகவும் பொய்யாகவும் புரட்டாகவும் தெரியலாம். அதையும் தாண்டி SBO என்ன ஸ்டேட்டஸ் எங்களுக்கு, அதுவும் எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. திங்கட்கிழமை நீங்கள் எல்லாருமே வேலூர் ராணிப்பேட் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஓடுறோம். எல்லாமே நைட்டு ரீச் ஆகிட்டோம். விடிய காலையில் 3 மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது. 7 மணி ஆகும்போது நீங்கள் எல்லாம் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வரணும், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் எங்களுக்கு வேன் வந்துச்சு. 7:15 7:20 கிழமை போயிட்டோம். அங்கே போகும்போது தெரியுது, சார் வந்து அவசர ஒரு மீட்டிங்னால வெளியில் போயிட்டாங்க. எப்படி கொடுத்த அப்பாயின்மெண்ட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுடைய இதை விட பெரிய முக்கியமான விஷயத்துக்காக வேண்டி வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் திரும்பவும் சரி ஓகே சார் நான் எப்போன்னு கேட்டோம், எப்போ கூப்பிட போகிறான்னு கேட்டோம்.
சொல்கிறேன்னு சொன்னாங்க. திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஓய்வு எடுத்தோம். திரும்ப ஒரு 2 மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது, 4:30 மணிக்கு மேலே சாரை சந்திக்கணும், என்கொயரி போகணும்னு சொல்லி. திரும்ப ஒரு 4:30க்கு மேலே நாங்களாம் கிளம்பி போனோம். அங்கே போனால் அவர் அங்கே ஒரு 1/4 மணி நேரம் காக்க வச்சுருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் சாரை சந்திக்க போனோம். சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி கீழே எங்களை தடுத்து நிப்பாட்டினாங்க. ஒரு 5 பேர் போன போது முக்கியமாக எல்லாம் போவேன்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அது செய்யணும். ஆனால் ஒரு க்ரௌடு உண்டாக்கக்கூடாது அப்படின்னு. டிஎஸ்பி ஆஃபீஸ் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ். எனக்கு புதுசு, ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறதோ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறதோ கிடையாது. இன்று புதுசு. நான் இதை அனுபவித்தேன், சந்தோஷமாக அனுபவித்தேன். நாம் செய்யக்கூடிய விஷயம் நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய எஸ்பிஐக்காகவும் நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பயம், பதட்டம், வேர்த்து கொட்டுச்சு. ஏன்னா போகிறது டிஎஸ்பி ஆஃபீஸு, எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி இந்திய போலீஸ். நம்ம தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல. இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு பயம், உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியர் எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் அங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி கேன் இருந்துச்சு. தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஓரளவுக்கு மனசை ஸ்டடி பண்ணிவிட்டு மேலே எழுந்திரிச்சு எல்லாருமே போனோம். நானும் சேர்ந்தே போனேன். அங்கே போனேன். நமக்கான இருக்கைகள் நிறையா சேர் போட்டிருந்தாங்க. டிஎஸ்பி சார் இருந்தாங்க. அங்கே போனோடனே அவர் ஃபஸ்ட்டு நம்ம எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் உங்களின் நண்பன், மக்களின் நண்பன், போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு அவர் ஆரம்பித்து அவருடைய பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சார் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொன்னாங்க. இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நாம் அந்த பதட்டத்தை நீக்கி அமைதியாக வரணுங்கிறதுக்காக வேண்டி எங்களை உட்கார வச்சு கூல் பண்ணி சந்தோஷமாக பேசி அதன் பிறகு விஷயத்துக்கு வர்றாரு. ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் போனது முதல் முறை டிஎஸ்பி ஆஃபீஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் எங்ககிட்ட பரிச்சை மாதிரி எங்களுக்கு ஒரு 7 பக்கம் பேப்பர் கொடுத்தாங்க, 7 பேஜ் கொடுத்தாங்க. அதில் ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுய விவரங்கள், நம்முடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். A to Z தெரியும், போலீஸ் என்கொயரி எப்படி இருக்கும்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபில் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதை, நம்முடைய ஃபேமிலி எப்படி, என்ன பண்ணுறோம், எங்கேருந்து வரோம், எந்த ஊர்லேருந்து வரோம், இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணோம், இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் ஏன் வந்தோம், என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் என்ன சொல்லிக் கொடுக்குது, என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே A to Z ஒரு பக்கம். அது நிறைய பக்கம் போடுச்சு. அதை தாண்டி அவங்க சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆங்கிலத்திலும் தமிழிலும் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாங்கள் அங்கே பதிலளித்தோம். அத்தனை கேள்விக்கும் பதிலளித்தோம். எல்லாமே வாங்கி அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஃபைலில் வச்சுட்டு நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரெக்கார்டட், எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங், எல்லாம் ஃபோட்டோ, கையெழுத்து போட்டோ, ஃபோட்டோ, செல்ஃபி. எங்களையும் டிஎஸ்பி சர்வே வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லாம் முடித்து அவர் கொடுத்த ஒரு சர்வே ஃபீட்பேக், நம்முடைய என்ன சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் குளிர்ச்சி போன மாதிரி விஷயங்கள். என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி எல்லா கம்பெனியுமே ஃபேக்காக இருக்குது, எல்லாமே மக்களை வந்து ஸ்கேம்ன்ற கம்பெனி. இந்த டயத்தில் உங்கள் கம்பெனி நாங்கள் வந்து R&D பண்ண வரைக்கும், ரிசர்ச் பண்ண வரைக்கும் நல்லா கொண்டு போகிறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய அந்த விஷயத்துக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல கம்பெனி, நல்ல விஷயம் கொண்டு போகும்போது எங்களுடைய ஒத்துழைப்பு 100% இருக்கும். நாங்கள் இப்போ என்கொயரி பண்ண வரைக்கும் உங்கள் கம்பெனி நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய கம்பெனி நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், நான் உங்கள்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கிட்டேன். இதை வச்சு நாங்கள் அடிப்படையாக வச்சு நாங்கள் நல்ல தீர்வு தரோம். நாங்கள் கேட்டோம், எப்போ சார் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு. என் கையில் இல்லை, நான் எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிட்டோம். இதை நாங்கள் சென்னைக்கு அனுப்புவோம், சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகும். டெல்லி போன பிறகு இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு, எல்லாமே பிஸி தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துருமா அப்படின்னா நடக்காது. இதுவும் கொஞ்சம் தாமதாகவும் நான் நல்லபடி கிடைக்கும். நல்ல கம்பெனிக்கு நாங்கள் நல்ல விஷயம் பண்ணுறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கூலாக சார் பேசினாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்ன பெருமைன்னா, நம்ம எஸ்பிஓக்கு இந்த ஒரு நல்ல ஒரு கடமையை நம்ம வந்து நம்ம மூலியமாக வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு என்கொயரி முடிச்சுட்டு சந்தோஷமாக வீடு திரும்பணும். இதை ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளோட கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக பொய்யான்னு, இதுதான் ரியாலிட்டி. நாங்கள் சந்தித்தோம். எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த எஸ்பி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. எது வந்தாலும் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் தைரியமாக வந்துட்டோம். டிஎஸ்பி சார் சொன்னது, நான் உங்கள் நண்பன், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்து அவங்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். பெருமையாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த எஸ்பிஓக்கும் அட்மின் டீம், சங்கஸ்டா எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து, மக்களுக்காக நாங்கள் ஒரு விஷயத்துக்காக டிஎஸ்பி ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டோங்கிறப்ப பெருமையாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோடய பேர் கோவிந்தராஜ், எஸ்பிஓ கமாண்டராக இருக்கேன். திங்கட்கிழமை நடந்த டிஎஸ்பி என்கொயரி மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் மார்னிங்கே எல்லாருமே நாங்கள் ரெடியாக இருந்தோம் திங்கட்கிழமை காலையில். ஏன்னா 9-10 மணிக்கு டிஎஸ்பி என்கொயரி மீட்டிங் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக ரெடியாகி நாங்கள் வேனில் போயிட்டுருந்தோம். ஸோ முக்கால்வாசி தொலைவு நியர்பை போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி சாருக்கு எதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்றதுனால மதியத்துக்கு மேலே தான் அது நம்மளோட மீட்டிங் இருக்குன்றதுனால தகவல் வந்தது சார் மூலயமா. ஸோ உடனே நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்படி மதியத்துக்கு மேலே தான் இருக்குன்றதுனால அப்புறம் வந்து நம்ம ராஜேஷ் சங்கர் சார்லாம் வந்தாங்க. ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் நாங்கள் பேசினதும் ஜென்ரலாக எஸ்பிஓ சம்மந்தமான இதுக்கு முன்னே என்ன நடந்தது, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, ஸோ நியர்பையாக நம்ம வந்துட்டோம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் ரீஃபண்டபிள் சம்மந்தமாகவும் இப்போ மெயில் ஐடி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள வேறு 0 பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ ஆடியோவில் சொல்லியிருக்காரு இல்லையா, இது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ நாங்களும் ரெடியாகி அடுத்து மீட்டிங் சொல்லியிருந்தாங்களே என்கொயரி ஒரு 3:00 மேலே. ஸோ அதுக்கு ரெடியாகி ஒரு 3:30 மேலே நாங்கள் வேனில் கிளம்பினோம். அங்கேயும் பக்கம் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணால் நல்லா இருக்காதுன்றனால நாங்கள் பக்கமாகவே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓகே வாங்க அப்படின்னாங்க. போனது டிஎஸ்பி சார் தான் நம்ம பேசினார். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஆன்லைன் விஷயத்தெல்லாம் நிறைய ஃபோர்ஜரி நடந்துகிட்ருக்கு. ஒரு திருட்டு அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி வரவங்க மூலிமா வர இன்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே நெட்வொர்க் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு 4-5 மாதத்தில் அதிகமான மக்கள் வரும்போது அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுதுன்றதுனால தான் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்குறோன்னா பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ரூவல் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களெல்லாம் எதுக்கு என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி புதுசாக இந்த நிறுவனம் இப்போ தான் தொடர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் என்கொயரி பண்ணோம். அவங்களுக்கு சம் டாக்குமெண்ட் அவங்க மூலிமா நாங்கள் வாங்குவோம். ஸோ அது கரெக்டாக இருந்ததுன்னா அப்ரூவல் கொடுப்போம். ஆனால் இந்த நிறுவனம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த எஸ்பிஓ கிட்ட அட்மின் டீம் கிட்ட என்ன டாக்குமெண்ட் வாங்கணுமோ அதெல்லாம் நாங்கள் 2 என்கொயரியில் வாங்கிட்டோம். இப்போ அடுத்தது ஆல்ரெடி இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும் இல்லையா, அவங்க ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா, இதனால் ஏதாவது பாதிச்சாங்களான்றதை கேட்கணுன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கோம். அதுக்காக தான் உங்களை வரவழைச்சதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டார், எந்த ஏரியாவில் வந்துட்டுருக்கீங்க, எவ்வளோ நாள் இதில் இருக்கீங்க, அப்புறம் என்ன ஏர்ன் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இதில் இழப்பு பாதிப்பு அது மாதிரி ஏற்பட்டுறீங்களா, உங்களை ஏதாவது கட்டாயப்படுத்துகிறாங்களா, ஆட்களை ரெஃபர் பண்ணுங்கள், சேர்த்து விட்டு ஆகணுன்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா, இந்த மாதிரியான பேசிக்காக நிறைய விஷயங்கள் டிஎஸ்பி சார் என்கிட்ட கேட்டார். ஸோ அதுக்கு நாங்கள் சொன்னோம், இல்லை சார் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம விருப்பப்பட்ட நம்ம இதில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணோம், இது நம்மளுக்கு பிடிச்சதா இல்லையான்னு ஒருத்தருக்கு சொல்லும்போது அவங்க விருப்பத்தின் பேரில் மட்டும் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவும் கட்டாயம் அப்படின்றதுனால இல்லை, அதுவும் நாங்கள் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு சார். அதுவும் இல்லாமல் நாங்கள் எதுவும் இழப்பெல்லாம் எதுவும் ஏற்படலை. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கோம், எங்களுக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் என்ன நடந்தது அது எல்லாருமே சொன்னோம். எதுவும் நம்ம மறைச்ச புதுசாலாம் எதுவுமே மாற்றி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கோ ஃப்ராங்காக எல்லா விஷயமும் இது மாதிரி டெலிகிராம் மூலிமா தகவல் சொல்லிடுவாங்க சார். நடக்குதுன்னா நடக்குது, இல்லை கொஞ்சம் லேட் ஆகுன்ற விஷயமும் தெளிவாக சொல்லிடுவாங்க சார். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாங்களாம் இதில் ஜாயின் பண்ணோம். ஓரளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. எங்களோட நண்பர்கள் உறவினர்கிட்ட நம்ம சொன்னோம். அவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாங்க சார். இப்படி தான் சார் வந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ நாள் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால வெப்சைட் எங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா ஒரு வருமானத்துக்காக உள்ளே வந்தோம், ஸ்டாப் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார். கொஞ்சம் இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்ரூவல் கொடுத்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வெப்சைட்டை, அதன் மூலிமா எங்களோட இத்தனை லட்சம் மக்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஓகே சார் கிளியர், நீங்கள் சொன்னது ஓரளவுக்கு ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ பொதுமக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அதுதான் எங்கள் போலீஸோட மெயின் கடமையே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொன்னது நல்ல விஷயம் தான். போலீஸ்னாவே பயந்துடுறீங்க, ஸோ உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களோட கடமை அப்படின்றது தெளிவாக சொன்னார். ஃப்ரெண்ட்லியாக பேசினார் டிஎஸ்பி சார். ஸோ அந்தளவுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் ஓப்பனாக சொன்னோம். அதுவும் அந்த இடத்துல சங்கர் சார் இருக்கக்கூடாதுன்னு அதுவும் ஃபஸ்ட்டு அவரை வெளியே அனுப்பிட்டு, ஏன்னா ஃப்ரீயாக பேசணுன்ற சொன்ன விஷயம் எங்களுக்கு இன்னும் நல்லா பிடிச்சிருந்தது, மக்களுக்காக பேசினாங்கன்றது. அதுக்கப்புறம் சார் சொன்ன விஷயமும் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ உண்மையிலேயே எஸ்பிஓவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் சங்கர் சாருக்கு. அந்தளவுக்கு நாங்கள் கேட்குற விஷயத்த அப்பப்போ நாங்கள் என்றைக்கு என்கொயரி கூப்பிட்டாலுமே கரெக்டாக அந்த டைம் ஆஜராகிடுவாங்க. நாங்கள் என்ன டாக்குமெண்ட் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதே போல் ஒரு மெம்பர்கிட்ட என்ன தகவல் வந்துட்டுருக்குன்ற விஷயத்தை ஓப்பனாகவே சொல்லிவிடுவாங்க டெலிகிராம் மூலயமா. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு விஷயம் நாங்கள் என்ன டாக்குமெண்ட் கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்ற விஷயம் தான் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுற ஒரு கம்பெனி அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பயந்து ஒரு மூவ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்றது டிஎஸ்பி சார் எங்களுக்கு சொன்னார். சங்கர் சாருக்கும் நம்மளோட எஸ்பிஓ நிறுவனத்துக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்ற விஷயத்த சொன்னது எங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக சார் எங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா வெளிப்படையாக எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் லேட்டே ஆகுதுன்னாலும் அதுவும் முன்னாடியே சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் பிடிச்சிருந்தது. அதனால தான் சார் நாங்கள் ஜாயின் பண்ணோம். யாரோட கட்டாயத்தின் பேர்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொன்னோம். அதே போல் இவ்வளோ மக்களோட வாழ்வாதாரம் அந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் தான் எங்களுக்கு அதெல்லாம் பெட்டராக இருக்கும். எங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். கண்டிப்பாக சார் எல்லா டாக்குமெண்ட்டும் ஓரளவுக்கு எல்லாமே கம்பல்சரி அட்மின் டீம்லேயோ எஸ்பிஓவில் இருந்தோ கிடச்சிருச்சு. அடுத்து உங்கள்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தோம். ஓகே, எல்லாம் திருப்தியாக இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு குயிக்காகவே நடந்துடும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சது, எலெக்ஷன் ரிசல்ட் வரல. ஸோ அதுக்காக கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர, இருந்தாலும் நான் குயிக்காக உங்களுக்கு என்ன எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சொல்லிவிட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.
குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சாரோட ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வெரிஃபிகேஷனில் என்ன கேட்டாங்க, எஸ்பிஓ பற்றி என்ன சொன்னாங்கன்ட்டு. எஸ்பிஓ பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே லீகலாக நேர்மையாக எல்லாமே பண்ணுறதுனால நல்ல விதமாக சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப்னால் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி ஏமாறக்கூடாது அப்படிங்கிற பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தளவுக்கு லீகலாக இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க கேட்குற கொஸ்டினை வச்சு. அதே மாதிரி நம்ம எஸ்பிஓ எந்த அளவுக்கு லீகலாக நேர்மையாக எல்லாமே நோட்டீஸ் போர்டில் நமக்கு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். எஸ்பிஓ பற்றி அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஒரு ஆன்லைன் ஜாப்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே ஒரு லீகலாக ஒரு நேர்மையான கம்பெனியில் நாம் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்கனவே 100% மேலே நம்பிக்கை இருந்தது. இப்போ உண்மையாக ஒரு நேர்மையான கம்பெனியில் வேலை பார்க்குறோங்கிற ஒரு திருப்தி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பயப்படாதீங்க, ஒரு நல்ல கம்பெனியில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எஸ்பிஓவில் நமக்கு எப்போயுமே சார் வந்து எந்த விஷயத்தையுமே நோட்டீஸ் போர்டில் மறைச்சது கிடையாது. லீகலாக எல்லாமே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் தெரிஞ்சு. அப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நாம் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதை நாங்கள் அங்கே போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி நம்ம ஏமாறக்கூடாது, எப்படியெல்லாம் ஸ்பேம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய ஏமாந்துட்டுருக்கோம். சார் அப்பப்போ நோட்டீஸ் போல சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் சார் மற்ற கம்பெனி பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு சார் இதுக்கு நமக்கு அவேர்னஸ் நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேம் நடக்குது. ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாபில் பணத்தை வாங்கிட்டு இந்தளவுக்கு ஸ்பேம் பண்ணுறாங்க. நம்ம பணத்தை வாங்கி நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எஸ்பிஓ எவ்வளோ ட்ரஸ்டடாக, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, நேர்மையாக. இப்படி ஒரு கம்பெனியில் நாம் எல்லோரும் வேலை பார்க்குறதுன்னு நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே இதுதான் நடந்தது. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. இனிமேல் இது அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுத்தா நிச்சயமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன் உதாரணம் நம்ம எஸ்பிஓ. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த எஸ்பிஓவில் இருக்கிறத கண்டிப்பாக ஒரு பெருமையாக நினைங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக கூடி சீக்கிரம் மாதம் நம்ம எஸ்பிஓ வேறு லெவலில் திரும்பி வரும். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக என்னால் உறுதியாக கொடுக்க முடியுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு என்கொயருக்கு போன 5 நபர்களுடைய ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாத நம்மளுடைய எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாமே ஒவ்வொன்றா ப்ராப்பராக வந்து மூவ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு முறை எஸ்பிஓ ஓப்பன் ஆனால் அது வந்து லைஃப் லாங் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 15 இயர்ஸ் 15 வருஷமாவது கேரண்டியாக இருக்கணும். எஸ்பிஓ நம்பி வரவங்க எல்லாரும் ஒரு வருமானம் எடுக்கணும். எஸ்பிஓ நம்பி ஜாயின் பண்ணுறவங்க ஒரு வருமானம் எடுத்து அவங்களும் எஸ்பிஓ மூலிமா பயனடையணும் ஒரு நல்ல நோக்கத்தின் காரணத்துக்காக தான் எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார், எஸ்பிஓ அட்மின் டீம், எஸ்பிஓ கமாண்டர்ஸ், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களுமே எஸ்பிஓக்காக எல்லாருமே உண்மையாக வந்து நாங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா எஸ்பிஓ மறுபடியும் ரீஓப்பன் ஆகி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணி எல்லாரும் ஒரு வருமானம் எடுத்து நம்மளுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே அவங்க மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, நம்ம அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்ம அனைவரும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய தகவலை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் சைடில் 1 by 1 ப்ராப்பராக வந்து அப்ரூவல் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்து ப்ராப்பராக நம்மளோட எஸ்பிஓ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். சரியா? ஓகேங்க, இந்த வீடியோ மூலயமா டிஎஸ்பி ஆஃபீஸில் என்ன நடந்தது, அங்கே யார் யார் போனாங்க, போன நபர்களுடைய ஒரு 5 நபர்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை பற்றியும் எஸ்பிஓ பற்றியும் ஓரலாக இந்த வீடியோ மூலயமா வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுருப்போம். அந்த வீடியோ வந்து பொறுமையாக நிதானமாக இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்த அத்தனை நபர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். இது மட்டும் இல்லாத எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும், இதுக்கப்புறம் புதிதாக இணைய போகும் நபர்களுக்கும் அத்தனை பேருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.